நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் போயிட்டு இருக்கோம். அதில் ஏற்படும் நிகழ்வுகளும் சம்பவங்களும் தான் அனுபவமாக நம்ம பாதையில் யாராவது குறுக்கிடும் போது தான் அது நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடும். அதனால துவண்டு போகாம போராட தான் அது நம்ம வெற்றியை தீர்மானிக்கும். எங்கடா இருக்க? ரூம்லடா. 45 ரோட்ல நிக்கிறேன். இந்த நேரத்துலயா? இதுவும் நேரம் தான்டா. டேய் 45 ரோடு என்ன நிக்கிறேன், வா. ஏன்னா அந்த நேரத்துல ரூம் புக் பண்ணுமா? ஓ பண்ணிட்டியா? அவன் யாரா நடிக்கிறதுக்கு? மாப்பிள யாரா அடிச்சா? அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தனை கோடு போட்டோம்ல, மாசி மாசம். யாரா அவன்? புட்றா. ஓட்டலான்னு சொல்ற? ஓட்டு ஓட்டு. பின்னாடி போய்கிட்டே இருப்போம். எப்படி எழுந்துடுறா, வலிக்குதுடா டேய். தம்பி இந்த புளிப்பெல்லாம் நீ உங்க ஏரியால வச்சுக்க. டேய் வாடா போலாம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பாய் கிட்ட அவன் விழுந்த மேட்டரை பத்தி சொல்லிட்டு அவன் என்ன கிராஸ் பண்ணி போனான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அவனை பார்த்து தான் சிரிக்கிறேன். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் என்ன அடிச்சிட்டான். மாட்டாமையா போயிட போறான், விடு பாத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஆனா பழனியான எதுவும் சொல்ல மாட்டாரு. என்ன யாரு அந்த கியர் பாக்ஸ் வாங்கினா? அவர் மேல உனக்கு இவ்வளவு காண்டு? என்னடா நீங்க உன்னை தேடி செட்டுக்கு வந்தேன். ஸ்பேனர் எடு, டம்ளர் எடு, படுக்க போடுன்றான் அந்த ஆளு. அந்த ஆளு என்ன டீ வாங்கி தர சொல்றான்டா. டீ வாங்கி கொடுத்துருக்க மாட்டியே. நம்ம கிட்ட இருந்து எட்டுனா கூட வாங்க முடியாது. சரி போ, டைம் ஆகுது. வாடா கடைக்கு. நீ ஓனரா இல்ல நான் ஓனரா? யோ அந்த பையன் தான் லேட் ஆகிட்டான். அண்ணே வரண்ணே. ஏய் சீக்கிரம் வாடா. அப்படியே அந்த ஸ்பேனர் எடுத்துட்டு வா. சரிண்ணா. தானா ஸ்பார்க் பிளக் மாட்டு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. பெங்களூர்ல மாமாட்ட வேலை விஷயமா கேட்டிருந்தேன். அவர் வர சொல்லியிருக்காரு. போயிட்டு எப்ப வருவேன்னு தெரியல. என்ன நீ தான் என்ன பண்ண போறியோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் என்ன ஸ்ரீ திருப்பக்கம் ஆளே காணும்? இது பசங்க தானே, உன்னை மட்டும் தான் காணும். இல்ல நேற்று ஷெட்ல கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதான் வர முடியல. இல்ல ஓனர் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. ஒர்க் டைட்டு, அதான் எல்லா வேலையும் நேற்றே முடிக்க வேண்டியதா போயிடுச்சு. இன்னும் ஒரு மாசத்துக்கு வேலை இல்ல. காசுக்கு தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அவரும் ரொம்ப நாள் ரேஸோட சுத்தி நிற்கிறான். நான் வேணா பைக் வாங்கி தரேன், நீ ரெடி பண்ணி தரியா? நான் உனக்கு அமௌண்ட் வாங்கி தரேன். சரிடா. சரி மச்சான், நான் உனக்கு கால் பண்ணிட்டு கூப்பிடுறேன். பாய்டா. பாய்டா. சென்னையோட போக்குவரத்து நெரிசல்லையும் சொல்லாத வார்த்தைகளும் சொல்ல மறந்த கதைகளும் ஒரு மெலடி பாட்டா நம்ம காதுகள்ல வந்து முடிச்சு. பரபரப்பான நம்ம நகரத்துல நெரிசல்களுக்கு மத்தியில ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. வண்டியை செட்டானது பண்ணிடுறேன். இன்னும் 3 நாளில் டெலிவரி பண்ண சொன்னார். கேஷ் அவர் பார்த்துக்கிறான்னு சொல்கிறார். என்னங்க சார்? சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். மச்சான் சைலன்ஸ்ல என்னன்னே தெரியலடா. ஒரு சவுண்ட் வருது. என்ட்ரன்ஸ் போடுறா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பிக்கப் நல்லா இருக்கும், மைலேஜ் அடி வாங்கடா. மைலேஜ் அடி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்டா. அப்போ போட்டுலான்றியா? நேற்று தினேஷ் நம்ம ஏரியாவில் பார்த்தேன். வந்து ரேஸை பற்றி பேசினா. 3 பேர் ரேஸ் கூப்பிட்டு வரேன்னா அடுத்த வாரம் போல ஓட்டிக்க.
ஓட்டிக்கலாம்டா. இன்ட்ரெஸ்ட் அப்புறம் மாட்டேன் ரேஸ் நல்லா ஓட்டிக்கும். நீ ரேஸ்ன்னு சொன்னதானே ஞாபகம் வருது. நம்ம மெக்கானிக் ஃபீல அவங்ககிட்ட தானே அவன் வண்டி ரெடி பண்ண கொடுத்துருக்கான். என் ஏரியா பக்கம் பார்த்தேன், உனக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கன்ஃபார்மா தெரியுமா? அங்கதான் கொடுத்தேன். கன்ஃபார்மா தெரியும்டா. ஒரு நாளைக்கு தம்மு 100 ரூபா செலவாகுது. எங்க அப்பா பேங்க்ல வச்சு அவர் 20 ரூபாய்க்கு மேல வைக்க மாட்டேங்கிறாரு. இல்ல ஆமா சார், எனக்கு கூட அப்படிதான்டா தெரியுது. அவனுக்கு போன் அடி, ஸ்ரீ போன் அடி, வண்டியை கொடுத்துறானா கேட்போம். ஹலோ மச்சான், இந்த டேஸ்ட் வண்டி கொடுத்துட்டியா? இல்லடா. இல்லையா? ஷெட்ல இருக்கான்னு பாரு. ஷெட் பக்கத்துல தான் இருக்கான். சீக்கிரமா சொல்லு மச்சான். இல்லடா. என்னது இல்லையா? குடு குடு. டேய் எங்கடா இருக்க நீ? ஷெட் கிட்ட தான்டா இருக்கேன். எவனோ வண்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. வண்டியில எப்படிதான் பெட்ரோல் இல்ல, இந்த சர்க்கிள தாண்ட முடியாது. நீ விரட்டி பிடி, நான் வந்துடுறேன். சரி சரி நான் போறேன், நீ வா. வண்டி விட்டு போயிருமா? ஏய் வேணாண்டா, இருடா ஏதாச்சா பண்ணுவோம். ஏய் என்னடா பண்ண போற? போயிடலாம்டா. இருடா. ஏய் அவன் வரான்டா. போடுறான் அவனை. அவன் அடிச்சது விட்டு வச்சிட நினைச்சேன். அவன முடிச்சிருவேன். உன்னை அடிச்சதுக்காக என் வண்டியை தூக்கிட்டல, நீ பாத்துக்கலாம். நீயா இல்ல நானு?
கிளம்பு கிளம்பு. நான் வேணா சாதா மெக்கானிக்கா இருக்கலாம், ஆனா என் பைக்ல இருக்க ஒவ்வொரு போல்ட்டு நட்டும் நான் சொல்றதான் கேட்கணும். லைஃப்ல வாய்ப்பு அமையறப்ப அதை வெற்றியா மாற்ற டைம் தான் நம்பிக்கை. அதே வாய்ப்பு அமையறப்ப உன் நம்பிக்கையை கொஞ்சம் மேல தூக்கி வச்சுனா நீயும் மேல போவ. ஆனா கண்ண முடிச்சுன்ற கீழே மாதிரி அவனை ஜெயிக்கணும்னு இவன் வந்தான், இவனை ஜெயிக்கணும்னு அவன் வந்தான். ஆனா பாருங்க, நீங்க 2 பேருமே இன்னொருத்தன் ஜெயிச்சுட்டு போயிட்டான். யாரு தோக்குறா ஜெயிக்கிறான்றதுலாம் முக்கியம் இல்லை. விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் எப்படி சோதனை வருவதுண்டு. கொஞ்சம் முடி முடிச்சு கொஞ்சம் முடிக்காத மண்டையா சீக்கிரமா. அடிடா இத சொல்லிக்கிட்டே புடிடா. சண்டை ஒரு அளவுக்கு இது எனக்கு ஈக்குவலானாளா? இந்த இடம் தான் தெரியல இடம். மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. சொல்லியா சொன்னா நீங்க தேஞ்சு போயிடுவியா? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. சாதாரண மெக்கானிக்கா இருக்கலாம், ஆனா என் வண்டியில கொஞ்சம் நான் சொல்ல கேட்கும். இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும்.